என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி என உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தில்லை சிற்றம்பலவான பெருமானே அன்னம் பாலிக்கின்றான் என்பது திருநாவுக்கரசருடைய தேவாரத்தின் பொருள். அப்படி பெருமான் செய்கின்ற பெரும் பணியிலே ஆங்காங்கே உயிர்களின் பசி ஆற்றுகின்ற பணியை நமக்கும் வழங்குகிறான். அந்த பெரும் பாக்கியத்தினாலே நம்முடைய தர்மமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் சோறு நித்திய அன்னதான சேவையானது அன்பர்களின் ஆதரவோடு சிறப்போடு நடைபெற்று வருகிறது. இந்த மே மாதத்தின் இரு பெரும் தினங்களாக மே மாதம் 8ஆம் தேதி அமைந்திருந்த முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திர நன்னாளிலும், மே மாதம் 10ஆம் தேதி அன்று அக்ஷய திருதியை எனும் சுப நாளிலும் வீதியோரும் சாலைகளிலே அறிமுகமில்லாமல் இருக்கின்ற அன்பு உறவுகளை தேடி நமது சோறு அன்னதான சேவையானது மகா அன்னதானமாக வாழை இலை சோறாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமான பணியில் அன்பே சிவம் வாராகி பிள்ளைகள் குழு மிகுந்த ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் தொடர்ந்து கலந்து வருவது மகிழ்ச்சியை தருகிறது. எல்லாம் வல்ல அம்பலவான பெருமானுடைய திருவருளும் மணிவாசகரின் குருவருளும் என்றும் நிறைந்திருந்து சிவபுண்ணியங்கள் பெருக மனமுவந்து வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. மன்னர்நாதர் அம்பலவர் வந்தார் வந்தார் என்று திருச்சொன்ன நாதம் என்னிரண்டு செவிகளினுள் சொல்கின்றதே. என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்கா. பொருள் நான் முகனுமாலும் தேருள் நான் மறையும் நாளும் போற்றும் சிற்றம்பலத்தே ஏற்றுமணி விளக்கா. அருள் நாடகம் புரியும் கருணாநிதி அருணை வயிற்றில் நீ சுமந்ததில்லை, வயிற்றில் நீ சுமந்த ஒன்று வைரமுத்து ஆயிருச்சு, வைரமுத்து ஆயிருச்சு. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். எல்லாம் வல்ல அம்பலவான பெருமானுடைய திருவருட்கருணையும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளின் குருவருட்கருணையும் நிறைந்த வண்ணமாக
அன்பிற்கு இனிய திரு கணேஷ் அவர்களுக்கு முருகனின் கருவியாய் திகழ்ந்து தாங்கள் செய்யும் திருத்தொண்டு என்றும் சிறக்க சிவலோக திருமடத்தின் வாதவூர் அடிகளின் உள்ளம் நிறைந்த அன்பும் ஆசீர்வாதங்களும் நமது சிவலோகத்தின் சோறு நித்திய அன்னதான சேவையிலும் ஜெவ்வாது மலைவாழ் மக்களின் பசித்துயர் தீர்க்கின்ற அன்னதான சேவையிலும் தொடர்ந்து தாங்கள் ஆற்றி வரும் பெரும் தொண்டு போற்றுதலுக்குரியது. இன்றைய நாளில் அம்மையார் சகுந்தலா அம்மா அவர்களின் நினைவாக தாயில் சிறந்த கோயிலும் இல்லை எனும் சொல்லிற்கிணங்க அறிமுகமில்லாத அன்பு உறவுகளுக்கு சோறு மகா அன்னதானம் வழங்கப்பட்டதும் ஜெவ்வாது மலைவாழ் மக்களுக்கு இனிய அமுதாக வயதான முதியவர்களின் குடிசைகளை தேடிச் சென்று அன்னதானம் செய்கின்ற திருத்தொண்டினை இன்றைய நாளில் சிறப்போடு செய்திருப்பதும் சிவபுண்ணியமன்றி வேறென்ன இருக்க முடியும்? இந்த சிவபுண்ணியமெல்லாம் என்றென்றைக்கும் தங்களுக்கு தொடர வேண்டியும் மூவேழு சுற்றம் முரணுரு நரகிடை ஆழாமே அருள் அரசே போற்றி என்பார் மாணிக்கவாசகப் பெருமான். இந்த நல்ல உள்ளத்திற்கு உங்கள் முன்னோர்கள் முன்னின்று வாழ்த்துகின்ற வண்ணமாக தாயாரின் பரிபூரண ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் உங்கள் வம்சத்திற்கும் என்றென்றைக்கும் தழைத்திருக்க வேண்டி எல்லாம் வல்ல திருவருளையும் குருவருளையும் வேண்டி வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். மென்மை டிஸ்ட்ரி அண்ணா தர்மசாலை 6/5/2024. இன்றைக்கி அன்னதான ஸ்பான்சர் கணேஷ். அவங்க அம்மா ஓராண்டு நினைவு நாளை முன்னிட்டு, சகுந்தலா அம்மா நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 1000 பேருக்கும் வடை பாயசத்தோட சாப்பாடு. ரொம்ப நன்றி ஐயா. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாயாரின் அனுகிரகமும் மற்றும் இந்த 1000 பேரோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. சிவலோக திருமணத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா அப்பா, தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை. என் அன்பு ஆலிக்குமாறு கண்டு என்புற, இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே என்பது திருநாவுக்கரசரின் தேவாரம். இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் பசியாற்றுகின்ற அன்னம் பாலிப்பினை தில்லை சிற்றம்பலத்து நாயகன்தான் நடத்துகிறான் என்பது இத்தேவாரத்தின் பொருள். அந்த பெரும் பணியை தான் மட்டும் செய்யாது, தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அருள் பெற்ற உயிர்களின் வாயிலாக இறைவன் செய்து வருகிறான். அப்படி நம்முடைய தர்மமிகு சென்னை சிவலோக திருமடத்தின் சோறு நித்திய அன்னதான சேவையும் மகா அன்னதானமும் சீரோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் இன்றைய நாளாம் மே மாதத்தின் 7ஆம் தேதி நாளன்று முன்னோர்களுக்கே உரித்தான அமாவாசை நாளாகவும் அமைந்திருக்கின்ற இத்திருநாளில் தெய்வத்திரு அப்பு அவர்களின் நினைவாக அவர் தம் குடும்பத்தார் அறிமுகமில்லாத அன்பு உறவுகளுக்கு
சாலையோரங்களில் வாழுகின்ற ஆதரவற்றவர்களுக்கு இந்த மகா அன்னதானத்தை வாழை இலை சோறாக இன்றைக்கு வழங்கியிருப்பது இறையருளும் குருவருளும் முன்னோர்களின் ஆசியும் முழுமையாக பெற்று தரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தெய்வத்திரு அப்பு ஐயா அவர்கள் என்றென்றைக்கும் இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாரி குடும்பத்தாருக்கு தனது பூரண அருளை தந்து காக்கின்ற திருமுகமாக அருள் செய்ய வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். திருச்சிற்றம்பலம். அன்புள்ள அப்பா அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. வணக்கம். மென்மை டெஸ்டின் அன்ன தர்மசாலை ஜவாத் மலையில் தினசரி 1000 முதியவர்களுக்கு அன்னதானம். இன்று 7/5/2024 அமாவாசையை முன்னிட்டு சிக்ஸர்ஸ் டீம் அவங்க நமக்கு அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 பேருக்கும் அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த 1000 பேர் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க மாதம் நமக்கு அன்னதானத்துக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. சென்னையில் இருக்க சிவலோக திருமணம் வாதூர் சாமிகளுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். மென்மை டெஸ்டின் அன்ன தர்மசாலை ஜவாத் மலையில் தினசரி 1000 முதியவர்களுக்கு அன்னதானம். இன்று 8/5/2024 மாத கார்த்திகையை முன்னிட்டு நமக்கு இன்னைக்கு 1000 பேருக்கும் அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. சரவண பவனின் கருவியாய் கணேஷ் அவர்கள். நன்றி ஐயா. அது மட்டும் இல்லாமல் சிவலோக திருமணத்துக்கும் நன்றி தெரிவிச்சு. வணக்கம். மென்மை ட்ரெஸ்டின் அன்ன தர்மசாலை ஜவாத் மலையில் தினசரி 1000 முதியவர்களுக்கு அன்னதானம். இன்று 13/5/2024 இன்று மாத சஷ்டியை முன்னிட்டு ஜவாத் மலையில் உள்ள அனைத்து 1000 பேருக்கும் அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணிட்டு முருகனின் கருவியாய் கணேஷ் அவர்கள். மாதம் நமக்கு அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த 1000 பேர் சார்பாகவும் அது மட்டும் இல்லாமல் சிவலோக திருமணத்துக்கும் நன்றி. வணக்கம். ஹர ஹர நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவா. ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல இறைவனின் பெரும் கருணையும் திருவருளும் துணை கொண்டும் குருவருளின் துணை கொண்டும் தருமமிகு சென்னை என்று வள்ளல் பெருமானால் போற்றப்பட்ட இந்த புண்ணிய பூமியிலே சிவலோக திருமணத்தின் சார்பில் அனுதினமும் அறிமுகமில்லாத உறவுகளை தேடிச் சென்று அன்னதானம் வழங்கி வருகின்ற பணி சோறு எனும் திட்டத்தில் நடைபெற்று வருவதும் சில முக்கிய நாட்களில் மகா அன்னதானமாக வாழை இலை சோறாக வழங்கப்பட்டு வருகிறது. அதில் வைகாசி மாதத்தின் கந்தப்பெருமானுக்கே உரித்தான நன்னாளாம், கந்தப்பெருமான் உதித்த அவதரித்த திருநாளாம் அந்நாளில் வாழை இலை சோறு அறிமுகமில்லாத உறவுகள் வீதியோரம் கைவிடப்பட்ட நெஞ்சங்களை தேடிச் சென்று வழங்குவதில் மிகுந்த ஆத்ம திருப்தியுடன் இப்பணி தொடர்கிறது. இந்த புண்ணிய பணியை வைகாசி மாசத்தின் விசாக திருநாளின் மகா அன்னதானத்தை சரவண பவனின் கருவியாய் விளங்குகின்ற அன்பிற்கினிய திரு கணேஷையா அவர்கள் செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே என்று இறைவன் செய்கின்ற
இந்த உலக பரிபாலனத்தில் உயிர்களின் பசி ஆற்றுகின்ற பணியை நமக்கும் வழங்கியிருக்கிறான். அதற்கு பயன்படுவது அர்த்தமுள்ள செல்வமாகிறது. அந்த நிலையில் அதை சிறப்போடு செய்து பலரையும் பசியாற்றி ஆனந்தப்படுத்திய அந்த நல்ல உள்ளம் வாழ்க என்று வாழ்த்தியும், அவர் சார்ந்த அன்பர்கள் அத்தனை பேரும் நீடூழி வாழ எல்லாம் வல்ல கந்தப்பெருமானுடைய திருவடியை வணங்கி உளமாற வாழ்த்துகிறோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். வெண்மை ட்ரஸ்டின் உன்ன தர்மசாலை 22/5/2024 வைகாசி விசாகம் முன்னிட்டு சரவணன் கருவியாய் கணேஷ் அவர்கள் இன்னைக்கு அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஜவாத் மலையில் உள்ள 1000 முதியோர்களுக்கும் அன்னதானம், வடை, பாயசம், பொரியல் ஓட இன்னைக்கு சாப்பாடு. இந்த 1000 பேர் சார்பாகவும் ரொம்ப நன்றி ஐயா. இவங்க மாதம் நமக்கு அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 பேர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சிவலோக திருமணம் வாத்தூர் அடிகள் எல்லாருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.